ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் வந்து நிறைய தங்கம் சேரணும் அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ணுனா சேரும் அப்படின்ட்டு என்னோடய பாட்டி வந்து சொன்னாங்க. ஸோ அதை தான் வந்து நான் ஒரு வீடியோவாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து சிம்பிளாக என்கிட்ட சொன்னாங்க. அது உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து இந்த 1 பவுன் வந்து 100 பவுனாக மாறணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா எங்கள் பாட்டி பார்த்திங்க அப்படின்னா 9 பிள்ளைங்களை வந்து பெற்றிருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா 5 வந்து பொண்ணுங்க. சரி, எங்கள் அம்மா தான் வந்து ஃபஸ்ட்டு, மீதி வந்து வரிசையாக வந்து பொண்ணுங்க, அதுக்கப்புறமேட்டு தான் 3 பசங்க எல்லாமே கடைசியில். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி இந்த நாளில் வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் தங்கம் வந்து ரொம்ப வந்து விலை கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பட் அவங்களால வாங்க முடியாது. அவங்களாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நாள் அந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ தங்கம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தங்கம்னு பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மகாலட்சுமி, குரு பகவான் தான் சொல்லுவாங்க. இதே வைரம் பார்த்திங்க அப்படின்னா சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நகை வாங்க பார்த்திங்க அப்படின்னா சிறந்த நாள் எந்த கிழமை அப்படின்னா வியாழன் வந்து குரு பகவானுக்கு வந்து உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அப்போ குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா தங்கம், அப்போ வியாழக்கிழமை வந்து தங்கம் வாங்குறது வந்து உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஸோ இந்த 3 நாளும் ஸ்பெஷலு. எல்லா நாளுமே வந்து வாங்கலாம். ஆனால் இந்த 3 நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. எந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை, வெள்ளி, சனி. ஸோ இந்த 3மே வந்து ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ நகை வாங்குறதுக்கு. இதே வந்து நகை வாங்க சிறந்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்றது இருக்குது. ஸோ நாள் வந்து சொல்லியாச்சு. இப்போ நேரம் பார்த்திங்க அப்படின்னா குளிகைன்னு காலண்டர் பார்த்திங்க அப்படின்னா காலண்டரில் வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருப்பாங்க. குளிகை, அப்புறம் வந்து மாலை வேளையில் வந்து நம்ம வாங்கலாம். சுக்கிர ஓரை இது எல்லாமே காலண்டரில் இருக்கும். குரு ஓரை, அப்புறம் வியாழக்கிழமை இந்த இதில் வந்து வாங்கணும் அப்படின்னா தங்கம் வந்து மென்மேலும் வந்து அதிகரிக்கும். இப்போ குளிகைலாம் பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை குளிகை நேரத்தில் வந்து வாங்கலாம். சுக்கிர பகவான் பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை. ஸோ ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமையில் எவ்வளோ நாள் உங்களால் தங்கம் வாங்க முடியுமோ ஸோ அன்றைக்கி வந்து நீங்கள் தங்கம் வாங்குங்க. அப்படி தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் 1 பவுன் வாங்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து 2 பவுன் வாங்குறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட நீங்கள் சொல்லலாம். பட் நமக்கு நடக்கிறத வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வேறு எதுவும் தப்பான விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணலை. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி உங்களுக்கு எப்படி இருக்குது, அந்த டேட்டில் வாங்கினா அந்த நாளில் வாங்கினா எப்படி இருக்குது அப்படின்றதே எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எந்த நாள் வந்து ஸ்பெஷலாக வந்து வாங்குவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நகை வாங்க வேண்டிய திதி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சஷ்டி. ஸோ சஷ்டி அன்னைக்கு வந்து நகை வாங்கலாம். அப்புறம் ஏகாதசி அன்னைக்கு வந்து வாங்கலாம். பஞ்சமி, தசமி. ஸோ பஞ்சமி தசமியில் வந்து வாங்கலாம். பௌர்ணமி அப்பயும் வந்து நகை வந்து வாங்கலாம். இந்த இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா நித்திய காலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மொபைல்லே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு நாள் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நாளில் வந்து என்ன திதி வருது, என்ன நட்சத்திரம் வருது அப்படின்றது எல்லாமே வந்து அதில் தெரிஞ்சிடும். ஸோ எப்போ வந்து நல்ல நேரம் இருக்குது அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அப்போ கூட நீங்கள் வந்து நகை வாங்கிக்கலாம். பட் இந்த பாயிண்ட்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நகை வாங்க வேண்டிய திதி, அப்புறம் நகை வாங்க வேண்டிய நட்சத்திரம் எது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நாட்களில் வரும் நட்சத்திரத்தில் வந்து நம்ம வாங்கலாம். வாங்கினீங்க அப்படின்னா நகை வந்து பெருகும். அஸ்வினி, பூசம், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அஸ்தமம், மிருகசிரிசம், சித்திரை, அனுசம், ரேவதி. ஸோ இந்த நட்சத்திரத்தில் என்றைக்கு இருக்கோ அன்னைக்கு நீங்கள் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா மென்மேலும் வந்து பெருகும். ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ணுறதையும் நான் பின்னாடி வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயந்தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன் பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு வந்து நகை ரேட் வந்து கூடிகிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே பார்த்திங்க அப்படின்னா 2000 2500 கூடிக்கிட்டே இருக்குது. போன வருஷம் 6000 அப்படி ஸ்டார்டிங் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 7000 ஸ்டார்டிங் இருக்குது. முடியும் போது பார்த்திங்க அப்படின்னா 2000 கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நகை ரேட் வந்து கூடிகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்படிலாம் வந்து ஒரு பாசிட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா எந்த நேரத்தில் வந்து வாங்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் வாங்கினீங்க இந்த நாளில் வாங்கினீங்க அப்படின்னா 1 பவுன் 2 பவுனாக கூட மாறுங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நகையை வந்து போடும் நாள் பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை வந்து நகை வந்து போடலாம். இப்போ வந்து நீங்கள் வியாழக்கிழமை வந்து வாங்கிட்டு வரீங்க. ஸோ கடையிலே நான் வந்து போட்டேனே அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஸோ கடையில் வந்து சும்மா போட்டுட்டு வந்து வச்சுருவோம்.
அப்புறமேட்டுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சனிக்கிழமை வந்து நீங்கள் அந்த நகையை வந்து சாமி ரூமில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் நகையை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எளிய பரிகார முறை பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகலாம். இந்த பெருமாள் கோயிலில் வந்து துளசி வந்து தருவாங்க. ஸோ அந்த துளசியை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நகை எதுவும் பெட்டி வச்சுருக்கீங்களா அந்த நகை பெட்டியில் வந்து வைக்கலாம். ஏன்னா அது வந்து தங்கத்தை ஈர்க்கிற இது வந்து ஒரு வாசம் தானே. ஸோ அதுக்கு வந்து நகை வந்து சேரும். இல்லைனா ஒரு சொம்பு இருக்குல்ல, சொம்பில் வந்து பன்னீர், ஏலக்காய், கற்பூரம், அப்புறம் வந்து நகை, ஸோ இந்த மஞ்சத்தூள் இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு வாரம் 5 வாரம் மெயினாக 5 வாரம் வந்து அந்த சொம்புலேயே நீங்கள் இதெல்லாம் வைங்க. ஸோ கொஞ்சமாக வந்து பன்னீரில் அந்த பாட்டிலில் இருந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ பன்னீரில் வந்து ஊற்றிடாதீங்க. ஸோ பன்னீரில் ஒரு பாட்டிலில் ஏலக்காய், கற்பூரம், நகை, அப்புறம் வந்து மஞ்சத்தூள் இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். சொம்பில் வந்து வச்சுட்டு 5 வாரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா அதில் அந்த நகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பன்னீர் வாசம், இந்த ஏலக்காய், கற்பூரம் இது எல்லாமே வந்து வாசம் கொடுக்குறது. கற்பூரம் பார்த்திங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் வந்து வைங்க. ஸோ அதுதான் வந்து தங்கத்தை இழுக்கிறது, எதுனாலுமே வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து சக்தி இருக்கும். இப்போ நகையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும் வந்து மரப்பெட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு மரப்பெட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நகை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வச்சுக்கோங்க. மரப்பெட்டியில் வந்து வைக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. இல்லைனா வந்து ஒரு சிவப்பு துணியில் பார்த்திங்க அப்படின்னா பச்சை கற்பூரம், துளசி, ஏலக்காய் இது எல்லாமே வந்து வச்சுட்டு ஒரு மூட்டை மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த மூட்டையை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எங்கே நகை வைப்பீங்களோ அந்த டப்பாலே போட்டு வச்சுருங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாருமே வந்து செய்வாங்க. இப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அவங்களோட அந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணுவாங்க. சாமிக்கு வந்து காலடியில் வச்சு கொடுங்க, இல்லைனா சாமிக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கோயிலில் வந்து நம்ம அந்த நகையை வந்து கொடுத்துட்டு அதை வந்து ஸோ சாமிக்கு போட்டுட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வாங்கும் போதுமே வந்து அந்த நகை வந்து மென்மேலும் வந்து பெருகும். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடியே வந்து நம்ம சேனல் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ தங்க நகை வாங்கும்போது மறக்காமல் இதை வந்து செய்யுங்க அப்படின்ட்டு. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இதில் வந்து நம்ம சும்மா ஓரலாக வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் நகை வாங்க போகிறேன் அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு பொருள் வந்து நான் வாங்கி வச்சுக்குவேன். இப்போ தங்கத்தோடு வாங்க போகிறேன் அப்படின்னா நான் மல்லிகைப்பூ இல்லைனா பச்சை கற்பூரம், இல்லை முகம் பார்க்கும் கண்ணாடி, மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே வந்து நான் தங்கம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நான் வீட்டில் வந்து வாங்கி வச்சுருவேன். இல்லைனா வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ மல்லிகைப்பூ வந்து வச்சுட்டு போவேன். ஸோ மல்லிகைப்பூ வந்து கூட வச்சுக்குவேன். கொஞ்சமாக வந்து மல்லிகைப்பூவும் வச்சுக்கேன். ஏன்னா சாமிக்கு வந்து கும்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு நகை வாங்க போகிறேன் அப்படின்னா கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பூ வாங்கி கையில் வச்சுக்குவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நகையெல்லாம் செலக்ட் பண்ணோன்னு அந்த மல்லிகைப்பூ இருக்குல்ல அதோடய வந்து இந்த நகை பாக்ஸையும் வந்து உள்ளே வச்சுக்குவேன். நகையும் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா அந்த நகையை வந்து சும்மா லைட்டாக வந்து மஞ்சள் தண்ணீர் இருக்குல்ல, மஞ்சளும் தண்ணீரும் கலந்த தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு கழுவிட்டு அந்த தங்கத்தை வந்து நான் எடுத்து வச்சுருவேன். எடுத்து பூஜை ரூமில் வச்சுருவேன். ஏன் நான் அப்படி செய்வேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த நகையை வந்து எல்லாருமே வந்து போட்டு பார்த்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த நகையை எடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட அந்த கிராமுக்கு அந்த வெயிட்டுக்கு உள்ள அமௌண்ட் இருக்காது. ஸோ அந்த அமௌண்ட் இல்லாதனால அந்த ஒரு ஏக்கத்தோடு அந்த நகையை வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க தொட்டு பார்த்து இதை சார் நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து யோசித்து வந்து பணம் பத்தலை அப்படின்றத வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த நகையை வந்து நம்ம எடுத்துருப்போம். எப்படினாலுமே ஒருத்தவங்க இது பண்ணி வச்சுட்டு போனதானே. அதனால் நம்ம வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணியிலும் கல்லுப்புலையும் போட்டு கழுவி எடுத்து வச்சிடலாம். ஸோ அங்கே நீங்கள் போட்டு பார்த்தாலும் சரி, வீட்டுக்கு வந்தோடனே உடனே போடாதீங்க. இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு பூஜை ரூமில் வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வச்சுருவேன். ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய பாயிண்ட் தான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்தோடனே வந்து சாமி கும்பிட்ருவோம். சாமி கும்பிட்டு சாமி முன்னாடி வச்சுட்டு ஒரு நாள் 24 மணி நேரம் ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மறுநாள் தான் வந்து நகை வந்து அணிவேன். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சனிக்கிழமை போல் நகை வந்து போட்டுக்குவேன். அந்த போடுறதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல நேரம் வந்து நான் காலண்டரில் பார்த்துட்டு அதுவும் இல்லாமல் அந்த டைமிங் எந்த டைமில் வந்து போடலாம் அப்படின்றத பார்த்துக்குவேன். ஸோ நகை வாங்க போகிறதுக்கு முன்னாடியுமே வந்து இப்போ நான் சொன்னேன்ல, ஸோ எந்த நாள் நல்ல நாள், எந்த திதியில் வாங்கணும், எந்த நட்சத்திரத்தில் வாங்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துட்டு நேரம் காலம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நகை வாங்க போகிறது. இந்த ஸ்பெஷல் டே பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்சய திதி இப்போ வாங்கும் நேரம் பார்த்திங்க அப்படின்னா குளிகை நேரம், வியாழன், வெள்ளிக்கிழமை, அப்புறம் சனிக்கிழமெல்லாம் நல்ல நாள். அப்புறம் வளர்ப்பிற நாட்களில் வாங்குறது நல்லது. அப்புறம் சுக்கிரத்துறை நாட்களில் வாங்குறது, சித்திரை முதல் நாள் ஏப்ரல் 14 ஸோ சித்திரை முதல் நாள். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அக்ஷய தீதி. ஸோ இதெல்லாமே வந்து தங்கம் வாங்குறதுக்கு ஸ்பெஷலான நாட்கள்.
இப்போ நம்ம நித்திய காலண்டரை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேயே வந்து ஸ்பெஷலாக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த நாளில் வந்து நல்ல நாள் இருக்குது, எங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருகிட்டே இருக்கணும். ஸோ இந்த நாள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா பெருகிட்டே இருக்கும். இதே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஸோ அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் போட்டிங்க அப்படின்னா அந்த நாள் போனோம் அப்படின்னா அதே நாளில் வந்து திரும்பி போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நல்ல நாளில் வந்து இந்த ஆஸ்பத்திரி அந்த மாதிரி இதெல்லாம் போக மாட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு நகை வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம திரும்ப நகை வாங்கணும், திரும்ப நம்ம கூடிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நல்ல நாளில் வந்து போவாங்க, நல்ல காரியங்கள்லாம் செய்வாங்க. இது வந்து நான் ஸ்பெஷலாக செய்வேன். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா திருஷ்டி சுற்றி வந்து நான் போட்டுருவேன். அதுக்கப்புறம் நகையை வந்து ஒரு நல்ல நேரத்தில் வாங்கிடுவேன். நான் நல்ல நேரத்துலேயே வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து நல்ல நேரத்துலேயே வந்து வச்சுருவேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே இப்போ நகையை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நகையை வந்து எந்த பெட்டியில் வைப்பீங்க, நான் வந்து அடகு பெட்டியில் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. சில பேர் சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. நானுமே வந்து அடகு வச்சுட்டேன் அப்படின்னா திரும்பி வந்தோடனே இந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எப்பா இது திரும்பி இந்த நகை வந்து அடகு கடைக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி வச்சுட்டு தான் வந்து அந்த நகையை எடுத்து நான் போடவே செய்வேன். இருந்தாலும் நீங்கள் என்ன மாதிரி டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்லியிருக்கேன், எங்கள் பாட்டி சொன்னதையும் வந்து நான் சொல்லியிருக்கேன், நான் என்ன செய்வேன் அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.